இன்னைக்கு நாம கோயம்புத்தூர்ல இருக்கிற செம்மொழி பூங்கா பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். ஆனா இது வெறும் ஒரு பூங்கான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்கு. ஒரு காலத்துல மத்திய சிறைச்சாலையா இருந்த ஒரு இடம் எப்படி தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பசுமை பூங்காவா மாறுச்சு யோசிச்சு பாருங்க. இந்த மாற்றத்துக்கு பின்னாடி அரசியல், கலாச்சாரம், டெக்னாலஜின்னு பல லேயர்ஸ் இருக்கு. வாங்க அத ஒன்னொன்னா டீகோட் பண்ணலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 208.5 கோடி ரூபாய். அப்பாப்பா, இது வெறும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கான செலவு மட்டும்தானா? ஒரு பப்ளிக் பார்க்குக்கு இவ்ளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்டா நீங்க யோசிக்கலாம், கரெக்டா? இந்த திட்டம் வெறும் ஒரு பூங்கா மட்டும் இல்லைங்கிறதுக்கு இதுதான் முதல் ப்ரூஃப். யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல 4 சுவத்துக்குள்ள கைதிகள் அடைஞ்சு கிடந்த அதே இடத்துல இன்னைக்கு நம்ம குடும்பங்களோட சந்தோஷமா சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கோம். இந்த மாற்றம்ங்கிறது வெறும் அந்த நிலத்தோட மாற்றம் இல்லைங்க. இது கோயம்புத்தூரோட அடையாளத்திலேயே நடந்த ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு நெகட்டிவ் வைப் இருந்த இடம் இப்போ இயற்கைக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒரு ஹப்பா மாறி இருக்கு. சரி, இவ்ளோ பெரிய மாற்றம்லாம் எப்படிங்க திடீர்னு நடந்துச்சு? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. வாங்க அத பார்க்கலாம். சொல்லப்போனா இந்த ஐடியா இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. இது ஒரு 15 வருஷ கதை. ஒரு நீண்ட வாக்குறுதியோட கதை. இதோட அரசியல், கலாச்சார வேர்கள் எவ்வளவு ஆழமா இருக்குன்னு இப்ப நம்ம பார்க்கலாம், வாங்க. இந்த கதை ஸ்டார்ட் ஆகிறது 2010ல. அப்பதைய சிஎம் கலைஞர் கருணாநிதி உலக தமிழ் செம்மொழி மாநாட்டுல இந்த பூங்கா பத்தின ஒரு அறிவிப்பை வெளியிடுறார். ஆனா அதுக்கப்புறம் பல வருஷமா இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கிடப்புல போடப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையே தாண்டிடுச்சுன்னு சொல்லலாம். அப்புறம் 2023ல இப்பதைய சிஎம் மு.க.ஸ்டாலின் தான் இதுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து அடிக்கல் நாட்டுறார். பாருங்க, ஒரு வாக்குறுதி, ஒரு 15 வருஷ பயணம் இப்ப நிஜமாகியிருக்கு. இது வெறும் ஒரு பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் இல்லைங்கிறத சிஎம்மோட இந்த வார்த்தைகளே தெளிவா காட்டுது. இது ரொம்பவே பர்சனலான, எமோஷனலான ஒரு விஷயம். ஒரு மகன் தான் அப்பா ஆரம்பிச்ச ஒரு கனவு திட்டத்தை எத்தனையோ தடைகளை தாண்டி நிறைவேற்றுற ஒரு தருணம் இது. சரி, இந்த பூங்காவுக்கு ஏன் செம்மொழி பூங்கான்னு பேர் வச்சாங்க? அதுல என்ன ஸ்பெஷல்? இதுக்குள்ளேயும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குங்க. செம்மொழி, அதாவது கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு தமிழ் மொழிக்கு 2004ல ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. சொல்லப்போனா இந்தியாலேயே இந்த ஸ்டேட்டஸை வாங்கின முதல் மொழி நம்ம தமிழ் தான். அந்த பெருமையை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இந்த பேரை வச்சிருக்காங்க. ஓகே, பொலிட்டிக்கல் கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் எல்லாம் பார்த்தோம். ஆனா இந்த பூங்கா வெறும் ஒரு சரித்திர சின்னம் மட்டும் இல்லைங்க. இது ஒரு லிவிங் மியூசியம், அதாவது உயிர் உள்ள அருங்காட்சியகம். இங்க இயற்கையும் லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் எப்படி சூப்பரா பிளெண்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம், வாங்க. இந்த பூங்கா எவ்ளோ பிரம்மாண்டம்னு கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. 45 ஏக்கர், 5 லட்சத்துக்கும் மேல செடி கொடிகள். அதுவும் சாதாரணமா இல்ல, 2000த்துக்கும் அதிகமான வெரைட்டிஸ். அடேங்கப்பா, இது நிஜமாவே ஒரு குட்டி காடு மாதிரி தான் இருக்கு. அப்படியே இந்த 45 ஏக்கர்ல சும்மா மரங்களை நட்டு வைக்கல. ரொம்ப திட்டமிட்டு 23 விதமான தீம்டு கார்டன்ஸ் அமைச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு, நீங்க நறுமண தோட்டத்துக்குள்ள போனா ஒரு ஃபீல் இருக்கும். அதே மாதிரி மூங்கல் தோட்டத்துக்குள்ள போனா அது ஒரு தனி உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். ஒவ்வொன்னுமே ஒரு யுனிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா இந்த பூங்காவோட உண்மையான முக்கியத்துவம் அதோட அழகுல மட்டும் இல்ல. இது ஒரு சயின்டிஃபிக் ட்ரெஷர் பாக்ஸ் மாதிரி. நம்ம பகுதியில அழிஞ்சு போற நிலைமையில இருக்கிற ரொம்ப ரொம்ப ரேரான தாவரங்கள் எல்லாம் இங்க பாதுகாத்து வளர்க்குறாங்க. இது ஒரு பயோ கன்சர்வேஷன் ஹப்னு கூட சொல்லலாம். நீங்க பூங்காக்குள்ள நடக்கும்போது வெறும் செடி கொடிகளை மட்டும் பார்க்க மாட்டீங்க. நம்ம சங்க இலக்கிய கதைகள்லாம் உங்க கண்ணு முன்னாடி வரும். உதாரணத்துக்கு பாரியோட தேர், கடையேழு வள்ளல்கள் பத்தின சுவரோவியங்கள்னு நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட வேர்களை இங்க நேரடியாவே நீங்க ஃபீல் பண்ணலாம். இந்த பூங்கா அழகானதும் கலாச்சாரம் நிறைஞ்சது மட்டும் இல்ல, இது ரொம்பவே ஒரு ஸ்மார்ட் பார்க். எப்படின்னு கேக்குறீங்களா? இங்க முக்கியமான இடங்கள்ல IoT சென்சார்ஸ் வச்சிருக்காங்க. அது மண்ணோட ஈரப்பதம், டெம்பரேச்சர், சத்துக்கள்னு எல்லாத்தையும் 24/7 மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அந்த டேட்டாவை வச்சு எந்த செடிக்கு எப்போ எவ்ளோ தண்ணி, உரம் தேவைன்னு ரொம்ப துல்லியமா கொடுப்பாங்க. இதனால தண்ணி வேஸ்ட் ஆகுறது குறையுது, அந்த ரேரான செடிகளும் சூப்பரா வளருது. செம இல்ல? பொதுவா கவர்மெண்ட் பார்க்னாலே மெயின்டெனன்ஸுக்கு அரசாங்கத்தை தான் நம்பி இருக்கும் இல்லையா? ஆனா இந்த பூங்கா எப்படி ஃபினான்ஷியலா தன்னைத்தானே பாத்துக்க போது? இங்கதான் ஒரு பிரில்லியண்டான பிசினஸ் மாடல் ஒளிஞ்சிருக்கு. வாங்க அத பார்க்கலாம். இந்த டேபிள கொஞ்சம் பாருங்க. நமக்கு, அதாவது பொதுமக்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் வெறும் 25 ரூபாய் தான். ஆனா அதே இடத்துல ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு 50,000 ரூபாய். சோ இந்த மாதிரி கமர்ஷியல் யூஸ்ல இருந்து வர்ற பெரிய வருமானத்தை வச்சு நமக்கான டிக்கெட் விலையை ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க. இதுதான் இந்த ஃபினான்ஷியல் மாடலோட சக்சஸ். இந்த 2 ரேட்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை பாருங்களேன்.
ஒரே ஒரு நாள் சினிமா ஷூட்டிங்ல இருந்து வர்ற வருமானம் கிட்டத்தட்ட 2000 பேர் பார்க்குள்ள வர்றதுக்கு சமம். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த கமர்ஷியல் வருமானம் மட்டும் இல்லனா நம்மளோட டிக்கெட் ரேட் கண்டிப்பா இதை விட அதிகமா இருந்திருக்கும். அப்போ இந்த ஃபினான்ஷியல் மாடல் மூலமா இது வெறும் ஒரு பார்க் மட்டும் இல்லாம ஒரு குட்டி எக்கனாமிக் சென்டராவும் செயல்படுது. பார்க்குள்ள கோவர்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு, மகளிர் சுய உதவி குழுக்கள் நடத்துற கடைகள் இருக்கு. இதனால சோஷியல் டெவலப்மெண்ட்டையும் இது கூடவே கொண்டு வராங்க. இப்ப நாம பாத்துட்டு இருக்கிற இந்த 45 ஏக்கர் பூங்கா இருக்கே, இது ஒரு பெரிய கனவோட முதல் படிதாங்க. கோயம்புத்தூருக்கான இவங்களோட ஃபியூச்சர் பிளான் இதை விட பல மடங்கு பெருசு. அது என்னன்னு பார்க்கலாமா? அதாவது இப்ப நாம பாக்குற இந்த பார்க் முழு மாஸ்டர் பிளான்ல 3ல 1 பங்கு கூட இல்ல. ஃபியூச்சர்ல இது மொத்தம் 165 ஏக்கர் பரப்பளவுல ஒரு பிரம்மாண்டமான கிரீன் சிட்டியா விரிவடைய போகுது. நினைச்சு பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல? அடுத்த ஃபேஸ்ல இந்த பார்க்க நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஹைடெக் இடமா மாத்த போறாங்க. AI கேம் சென்டர், 12D தியேட்டர், AR/VR எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு ஏகப்பட்ட டெக்னாலஜி பேஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் வரப்போகுது. ஒரு பக்கம் இப்படி என்டர்டெயின்மெண்ட் இருந்தாலோ, பார்க்கோட முக்கிய நோக்கமான இந்த சூழலியல் பாதுகாப்பை அவங்க மறக்கல. ஆர்கிட் ஹவுஸ், ஈரநில தோட்டம்னு இன்னும் பல ஸ்பெஷலைஸ்ட் கார்டன்ஸ் மூலியமா இந்த கிரீன் ஸ்பேஸை இன்னும் பெருசாக்க போறாங்க. ஆக இப்ப நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்த்த இந்த எல்லா லேயர்ஸையும் ஒன்னா சேர்த்தா செம்மொழி பூங்காவோட முழு பிக்சர் நமக்கு கிடைக்கும். இத அரசியல், கலாச்சாரம், பாதுகாப்பு, டெக்னாலஜி, பொருளாதாரம்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு பாயிண்ட். இது வெறும் ஒரு பார்க் இல்ல, இது ஒரு கம்ப்ளீட் அர்பன் ஈகோ சிஸ்டம். கடைசியா நம்ம மனசுல ஒரு கேள்வி எழும்புது. இந்த செம்மொழி பூங்கா நம்ம ஊர்கள்ல எதிர்காலத்துல வரப்போற பப்ளிக் ஸ்பேசஸ்க்கு ஒரு புது மாடலா, ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்குமா? இது மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் உங்க ஊருக்கு வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க. நன்றி.